இந்த பவளமல்லி செடி வந்து நாங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் தான் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது செடி இல்லை, இப்போ இது மரம். நாங்கள் செடியாக வச்சோம், இப்போ மரமாக இருக்குது. எப்போவுமே மழை டைமில் மட்டும்தான் இந்த பூ வந்து அந்த செடியிலே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. மற்றபடி என்னென்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூவெல்லாம் கீழே விழுந்துடும். எப்போவுமே தரையில் தான் பூ பார்த்துருக்கேன், செடியில் வந்து மழை டைமில் மட்டும்தான் பார்ப்பேன். இன்றைக்கி இந்த பூ செடியிலேயே தொங்கிட்டு இருந்தது. என்னடா அதிசயம், வெயிலில் இப்படி தொங்கிட்டு இருக்குதேன்னு பார்த்தா பக்கத்தில் அதை ஒட்டி இன்னொரு பூவும் தொங்கிட்டு இருந்தது. எப்படி இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரமாக ஆராய்ச்சி பண்ணுறப்போ தான் தெரிஞ்சுது அதில் ஒரு சிலந்தி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் அந்த சிலந்தி என் கண்ணில் படவே இல்லை, அது லைட்டாக அசைஞ்சப்போ தான் அதில் சிலந்தி இருக்குதே எனக்கு தெரிஞ்சுது. இப்படி வீட்டு ஃப்ரெண்டில் பூச்செடிகள் வச்சா விதவிதமாக கலர் கலராக ரகரகமாக நிறைய பூச்சிகள் பார்க்கலாம். இதுவாது குட்டி பூச்சிங்க. எங்கள் வீட்டு மல்லிகை செடியில் சில டைமில் பச்சை பாம்பு கூட வந்து உட்காந்துருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க, அது பூ விரியிறப்போ நிறைய பூச்சி இருக்கும்ல, இந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு. நாங்களாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமலாம் பூ பறிச்ச நாட்கள் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.